ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2விற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து டென்டேட்டிவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எக்ஸாம் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதற்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் நேற்று தான் விட்டாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 11/8/2025 விட்டுருக்காங்க. ஸோ இப்போ டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2விற்கு நீங்கள் எக்ஸாமுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நேற்று முதல், அதாவது 11/8/2025 8/9/2025 வரைக்கும், செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாங்க, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். மாலை 5 மணி வரைக்கும். அடுத்தது எடிட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திருத்திக்கலாம். அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 9/9/2025 11/9/2025 3 நாட்களுக்குள்ளே நம்ம செய்த தவறை எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அடுத்தது எக்ஸாம் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம் டேட் வந்து டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 1ஆம் தேதி வந்து பேப்பர் 1ம், நவம்பர் 2ஆம் தேதி பேப்பர் 2ம் வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஏஜ் லிமிட். நம்ம எல்லாருக்குமே வயது வரம்பு எவ்வளோ அப்படின்றதில் எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ குறைந்தபட்சமாக நமக்கு 18 வயது நிரம்பி இருக்கணும். அதிகபட்சம் நமக்கு வயது வரம்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் 18 ஏஜ் கம்ப்ளீட்டட், நோ அப்பர் லிமிட். ஓகேங்களா? அடுத்தது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th டிடிஎட். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்முடைய டீச்சர் எஜுகேஷனில் 50% நீங்கள் மார்க் வந்து வாங்கியிருந்தால் நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து இதில் வந்து ரிசர்வேஷன் பாலிசி பொறுத்த வரைக்கும் 5% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் தராங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2. பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் 50% பிஎட்டில் மார்க் எடுத்துருக்கணும். ஸோ நமக்கு தெரியும் பிஏ வித் பிஎட் 10th + 12th. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து நமக்கு எப்படி கேட்பாங்க, நம்முடைய கொஸ்டின் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடகாஜி. ஸோ இதில் வந்து 30 மார்க் கேட்குறாங்க. அடுத்தது தமிழில் 30 மார்க்கு, இங்கிலீஷில் 30 மார்க்கு, மேக்ஸில் 30 மார்க்கு, இவிஎஸ் என்விரான்மெண்ட் சயின்ஸில் 30 மார்க்கு, ஓவராலாக 150 மார்க் வந்து கொஸ்டின் வந்து வரும் நமக்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து மீடியம் பார்த்திங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட்டும் பெடகாஜும் வந்து தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அடுத்தது தமிழ் கொஸ்டின் வந்து தமிழில் தான் இருக்கும், இங்கிலீஷ் வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் இருக்கும். மேக்ஸும் இவிஎஸும் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் 2த்துலேயுமே கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த புக்கை ரீட் அவுட் பண்ணால் போதும்னா 1st to 5th வரைக்கும் படித்தா போதும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நாம் என்ன பண்ணணும்னா ஓவராலாக 10th வரைக்கும் படிக்கணும். நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 to 5th வரைக்கும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது 6th to 8th ரீட் பண்ணணும். மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 6th-லேருந்து 8th வரைக்கும் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9th 10th பார்த்துக்கணும். ஆனால் நீங்கள் நல்லா கவர் பண்ணணும் அப்படின்னா 6th to 8th பார்த்துக்கணும், 1 to 5th பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் இதே தான். சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்கு, தமிழில் 30, இங்கிலீஷில் 30. அடுத்தது இப்போ நான் மேக்ஸ் மேஜர் அப்படின்னா நான் மேக்ஸ் வித் சயின்ஸ் எழுதுவேன். ஸோ அதில் வந்து 60 மார்க் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நான் வந்து இங்கிலீஷ்
இல்லைன்னா ஹிஸ்ட்ரி இந்த மாதிரினா நம்ம வந்து வெறும் சோசியல் சயின்ஸ் மட்டும் எழுதுனா போதும். சோசியல் சயின்ஸ்லேருந்து மட்டும் 60 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்ட்டு மொத்தம் 60 மார்க்கு. ஓவராலாக 150 மார்க்குக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேப்பர் 2க்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 6th to 8th வரைக்கும் நல்ல தரவாக படிச்சுக்கணும். படித்ததுக்கப்புறம் 9th 10th நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஆக மொத்தம் 6th-லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் நல்ல தரவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாங்க, இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது எவ்வளோ குவாலிஃபைட் மார்க்கு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 90 மார்க் எடுக்கணும். நீங்கள் 90 எடுத்தீங்க அப்படின்னா டெட்டில் நீங்கள் தகுதி பெற்றுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். டெட்டில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 90 மதிப்பெண், அதாவது 150க்கு 60% எடுத்திங்கன்னா நம்ம வந்து பாஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம். சப்போஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு, ஸோ இந்த கேட்டகரிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55%, 5% வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போனா நமக்கு 82.5, ஸோ நமக்கு வந்து பாஸ் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 82 மார்க் எடுத்தால் போதும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலுக்கு மட்டும்தான் 90. அடுத்தது எஸ்டி. ஓகேங்களா? எஸ்டிக்கு பொறுத்த வரைக்கும் 40% எடுத்தாவே பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 60 மார்க் எடுத்தாவே போதும். 60 மதிப்பெண் எடுத்தால் எஸ்டி வந்து பாஸு. ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 90 மதிப்பெண் எடுத்தால் பாஸு. மீதி எல்லாருமே வந்து 82 மதிப்பெண் எடுத்தால் அவங்க வந்து இந்த எக்ஸாமில் குவாலிஃபைடு ஆகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஃபீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 600 ரூபா. எவ்வளோங்க? 600 ரூபா. இதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க மட்டும் 300 ரூபா வந்து ஃபீஸ் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் சப்போஸ் மாற்றி கட்டிட்டீங்க, நான் 300 ரூபா பே பண்ணுறதுக்கு 600 ரூபா பே பண்ணிட்டேன், எனக்கு வந்து திரும்ப அனுப்புவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் என்ன அனுப்புனீங்களோ அதுதான். சப்போஸ் நீங்கள் 600 ரூபாய்க்கு 300 ரூபா மாற்றி அனுப்பிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப என்ன பண்ணணுங்க, 600 ரூபா சலான் எடுத்து கட்டணும். ஸோ நம்ம எந்த கேட்டகரியில் வரோன்றதை பார்த்துக்கிட்டு தெளிவாக என்ன பண்ணுங்கள், ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இதற்கான டாக்குமெண்ட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து டீட்டெயிலாக இருக்கும் அப்படின்னா 10th 12th டிப்ளமோ சர்டிஃபிகேட், டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது கம்யூனிட்டி கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி பேப்பர் 2ஆக இருந்தால் பிஏ வித் பிஏ பேச்சுலர் டிகிரி, அடுத்தது பிஎட்டு, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை எப்படி அப்லோட் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்டுன்றதை அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அடுத்தது வந்து இது ரிட்டன் எக்ஸாம் தான். ஓகேங்களா? ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. ஸோ ரிட்டன் எக்ஸாமு தான். ஸோ அதனால் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். இது வந்து ஒரு தகுதி தேர்வு தான். இதுக்காக ரொம்ப மெனக்கட்டுறதை விட எப்படி படித்தா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், எது எது நமக்கு நல்லா வரும், எந்த சப்ஜெக்ட் நல்லா வரும். நம்ம வந்து இப்போ ஜென்ரலாக இருக்கோம் அப்படின்னாவே 3 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணால் எவ்வளோ மார்க் வருங்க, 90 மதிப்பெண் வருது. ஸோ அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய 3 சப்ஜெக்ட்லேயும் நம்ம என்ன பண்ணணுங்க, ஓவராலாக 30க்கு 28 குறையாமல் எடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் அப் பண்ணால் தான் மீதி இருக்க சப்ஜெக்டில் நமக்கு குறையக்கூடிய மதிப்பெண்ணை ஈடு செய்ய முடியும். ஸோ நீங்களே பிளான் பண்ணி நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.